பிரேமா, சொல்றா. இந்தியால வந்து யுஎஸ் எம்பசி வந்து விசாவெல்லாம் நிறைய பேருக்கு ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. நிறைய பேர் மேல வந்து கேஸ்லாம் ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் சொல்லி நிறைய நியூஸ்லாம் வருதுல்ல. அது என்ன? அதை பத்தி நிறைய பேர் அந்த லிங்க் ஷேர் பண்ணி அது என்னன்றது டிஸ்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. இன்னும் சொல்லப்போனால் ஒரு நல்ல செய்தின்னு நான் சொல்லுவேன். உண்மைதான், யுஎஸ் எம்பசி வந்து ஒரு காட்டமான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. 30 பேருக்கு மேற்பட்டவர்களுக்கு இந்தியர்கள் மேலே டெல்லி போலீஸில் கேஸ் பதிவு பண்ணதா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா சொல்கிறாங்க. ஆனால் இது நல்ல செய்தி தான் விசா ஹோல்டர்ஸ்க்கு. அது என்னன்னு பார்ப்போம். ப்ளஸ் புதுசாக வராங்க இல்லையா, ஃபிஸ்கல் இயர் 2026 புதுசாக வராங்க. லாட்ரிலாம் முடிஞ்சிடுச்சு. ஸோ அதோட ஸ்டேட்டஸும் நீங்கள் பார்ப்போம். ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்க போகுது. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரேம் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து இந்த 2 முக்கியமான விவாதங்கள் தான் நம்ம நிகழ்ச்சியில் இருக்க போகுது. பிரேமா, லாட்ரி வந்து முடிஞ்சிருச்சா? ஆமாம், லாட்ரி வந்து 2026க்கான லாட்ரி முடிஞ்சிச்சு. எல்லாருக்குமே தெரியும், மார்ச் 24 அந்த ரிஜிஸ்ட்ரேஷனை முடிச்சுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த லாட்ரியை வந்து பிக்கப் பண்ணிட்டு ஸ்டேட்டஸ்லாம் அனுப்புவாங்க. ஆரம்பத்தில் சப்மிட்டட் இருக்கும், செலக்டட், நாட் செலக்டட், டினைட், அந்த மாதிரி நிறைய ஸ்டேட்டஸ் இருக்கும். யார் யாருக்கெல்லாம் செலக்டட் வந்துச்சோ கங்க்ராட்ஸுங்க. அடுத்தடுத்த ஸ்டெப்பு போகணும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஏப்ரல் 1லேருந்து ஜூன் 30க்குள்ளே உங்கள் பெட்டிஷன் வந்து உங்கள் எம்ப்ளாயர் வந்து மூவ் பண்ணி ஆகணும். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் புஷ் பண்ணுங்கள். 90 நாளுக்குள்ளே மூவ் பண்ணி ஆகணும். அப்படி விட்டாங்கன்னா அந்த ஸ்லாட்டை வந்து இன்னொரு ஆளுக்கு அடுத்த லாட்ரி ரன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் வந்து புஷ் பண்ணி அதை வாங்கிக்கிங்க. செலக்டட் வந்தவங்களுக்குலாம் கங்க்ராச்சுலேஷன். செலக்டட் வரலன்னா, சப்மிட்டட்லேயே இருந்ததுன்னா அடுத்த லாட்ரியில் ஒரு ரன் பண்ணாங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கணும். உங்களோட ஸ்டேட்டஸ் என்னென்னு உங்களோட எம்ப்ளாயர்ட்டையும் அட்டார்னிட்டையும் கேட்டுங்க. ஏன்னா உங்களோட ஸ்டேட்டஸ் எல்லாமே யுஎஸ்சிஎஸ் வந்து சொல்ல ஆரம்பிச்சிருப்பாங்க. சொல்லுங்கள் பிரேமா, விசா ஸ்லாட்டில் என்னதான் பிரச்சனை நடந்துச்சு? ஆமாம், விசா ஸ்லாட்லேயே பல குழப்பங்கள் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா வந்து சில நாட்களுக்கு முன்னாக அந்த வெப்சைட்லேயே நிறையா பிரச்சனை இருந்துச்சு. ப்ளஸ் வந்து விசா வந்து கிடைக்கவே மாட்டுது. வெயிட்டிங் பீரியட் ரொம்ப அதிகமாக இருக்குது. டூரிஸ்ட் விசாவுக்கு இப்போ நான் சமீபமாக ஒரு ஆளை சந்தித்தோம் இங்கே நியூஜெர்சி சந்திக்கும்போது. அவங்க சொன்ன வந்து டூரிஸ்ட் விசாலாம் பார்க்கும்போது ஒன்றுமே இல்லை, அப்படி வறண்ட பாலைவனம் மாதிரி இருக்குது. ஒரு டேட்டு கூட அவைலபிளாக இல்லை. எவ்வளோ நாள் வெயிட் பண்ணணும்னு தெரில. நிறைய பேர் வந்து வெளி நாட்டுக்கு போய் வாங்கிட்டு வரலாமா செலவு பண்ணி அப்படிலாம் கூட யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படின்னு இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நல்ல விஷயம்தான். என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த விசா அப்பாயின்மெண்ட்டில் ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு ஆர்த்தி. இந்த ஏஜென்ட்ஸ் வந்து விசா அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு நான் புக் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புக் பண்ணி கொடுத்ததுக்கு காசு வாங்கியிருக்காங்க. அது வந்து நேர்மையாக புக் பண்ணி கொடுக்கல. அது வந்து நிறைய ஸ்கேம் போயிருக்கதா சொல்கிறாங்க. 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கலான்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கோஸ்ட் புக்கிங்னு ஒரு முறை இருந்ததாக சொல்கிறாங்க. என்னென்னா, இப்போ வந்து யாரோ ஒரு நபர், இந்த ஒரு ஏஜென்ட் நபர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ஃபேக்காக ஒரு அப்பாயின்மெண்ட் க்ரியேட் பண்ணுறாரு. அந்த அப்பாயின்மெண்ட்டை அவர் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறாரு. ஸோ இப்போ வந்து டேட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஏப்ரல் 30க்கு நான் ஒரு ஃபேக் அப்பாயின்மெண்ட் அந்த ஏஜென்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காரு. இப்போ ஏப்ரல் 30க்கு யாருக்கோ ஒரு அப்பாயின்மெண்ட் தேவைப்படும் போது அந்த ஏஜென்ட் என்ன பண்ணுறாருன்னா, அவரோட அப்பாயின்மெண்ட்டை அப்படி ரீஷெடியூல் பண்ணிவிட்டு அந்த அப்பாயின்மெண்ட்டை அந்த நபருக்கு புக் பண்ணி கொடுத்துட்றாரு. ஆனால் எப்போல்லாம் கேன்சல் பண்ணுறாங்களோ உடனே சிஸ்டத்தில் வரும். ஸோ அந்த நேரத்தில் அவங்களோட க்ரெடென்ஷியல்ஸையும் இவங்க வாங்கிக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ புக் பண்ணி கொடுத்துட்றாங்க. இப்போ என்ன ஆகிடுச்சு, இவர் வந்து ஒரு தடவை ரீஷெடியூல் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி வந்து இதுக்கான காசு 35,000 வாங்குறதா சொல்கிறாங்க. இந்த மாதிரி 3 தடவை எக்ஸிஸ்டிங் பாலிசியில் வந்து 3 தடவை வந்து ரீஷெடியூல் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி 3 தடவை ஒரு அப்பாயின்மெண்ட் இவர் ஃபேக் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி 3 தடவை ரீஷெடியூல் பண்ணுறாரு. 3 பேருக்கு லாஸ்ட்டாக கேன்சல் பண்ணுறாரு 4வது ஆளுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேக் அப்பாயின்மெண்ட்டில் 4 அப்பாயின்மெண்ட் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏமா, அப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல 2000 அப்பாயின்மெண்ட் கேன்சல் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ அப்போ எவ்வளோ தான் பணம் வாங்கியிருப்பாங்க? ஆமாம், இந்த 2000 அப்பாயின்மெண்ட்டுங்கிறது ரொம்ப கம்மி. இது பல வருடங்களாக போயிட்டு இருக்கதா சொல்லிக்கிறாங்க. இப்போ 2000 அப்பாயின்மெண்ட் மட்டும் வச்சுக்கோ, 35,000 ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ 2000 அப்பாயின்மெண்ட்டுங்கும் போது ஒரு 7 கோடி ரூபா அப்படி வச்சுப்போம். ஒரு 7 கோடி ரூபா அவங்க வந்து சம்பாரிச்சிருக்காங்கன்னு வச்சுப்போம். நான் முன்னாடியே சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி 4 ரியல் அப்பாயின்மெண்ட்டை அவங்க க்ரியேட் பண்ணி கொடுக்கணும்னா ஒரு ஃபேக் அப்பாயின்மெண்ட் இவங்க க்ரியேட் பண்ணி கேன்சல் பண்ணணும். ஸோ இவங்க வந்து ஒரு H1B வச்சுக்கோங்க, $205 ஒரு 18,000 அந்த மாதிரி வச்சுப்போம். 18,000 செலவு பண்ணுறாங்க. 4 ஃபேக் அப்பாயின்மெண்ட் க்ரியேட் பண்ணி தராங்க. 1,40,000 சம்பாதிக்கிறாங்க. 18,000 கழி 1,22,000 லாபம் அவங்களுக்கு. ஒரு ஃபேக் அப்பாயின்மெண்ட்டில் 1,22,000 லாபம். இந்த மாதிரி எவ்வளோ பண்ணியிருப்பாங்க பாரு. இது ஒரு பெரிய ஸ்கேம் நடந்துரு. பல கோடீஸ்வரர்கள் இந்த மாதிரி வந்து உருவாகி இருப்பாங்க. பல பெரிய டீமே இருந்திருக்காங்க. ஸோ நிறையா வந்து இனிமேல் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. இது வந்து சிஸ்டத்துக்குள்ளே உள்ளவங்களா இல்லை வெளியில் உள்ளவங்களா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து போகணும்னு வச்சுக்கோ. பட் இதெல்லாம் வந்து காதால் வாங்கினது தான். ஸோ இந்த மாதிரி தான் நடந்திருக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு அப்பாயின்மெண்ட்டை ஹோல்ட் பண்ணி வைக்கிறது, தேவைப்படுற ஆளுங்களுக்கு ரிலீஸ் பண்ணி கொடுத்து அவங்களோட க்ரெடென்ஷியல்ஸ் வாங்கி அவங்களுக்கு புக் பண்ணி கொடுத்து போய்டுறது. ஸோ இப்போது இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறது வந்து இந்த விசா புக்கிங்லலாம் நம்ம பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸில் தானே பிரேமா இருப்பாங்க. எப்படி அப்படி வந்து நடக்கும்? ஆமாம், இது ஐடி கம்பெனிஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அட்டார்னிஸ் வச்சுருப்பாங்க, அவங்க ஏஜென்ட்ஸ் வச்சுருப்பாங்க, அவங்களுக்குள்ளே புக் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் அது இல்லாமல் பர்சனலாக போகிறாங்க பார்த்தியா. இப்போ பர்சனலாக இப்போ வந்து
பர்சன் எக்ஸ் வந்து ட்ரை பண்ணுற சிஸ்டத்தில் கிடைக்கல. ஸோ அவருக்கு என்ன வருதுன்னா, ஏதோ ஒரு வாட்ஸ்அப்லையோ டெலகிராம் குரூப்லையோ இந்த மாதிரி ஒரு ஏஜென்ட் இருக்காரு, அவர் உங்களுக்கு உடனே புக் பண்ணி தருவாங்க. அந்த ஏஜென்ட்டை கான்டாக்ட் பண்ணி கேட்குறாரு இந்த பர்சன் எக்ஸ். கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, ஓகே எனக்கு வந்து ஜூன் 1 ஒரு அப்பாயின்மெண்ட் நான் பிளாக் பண்ணி வச்சுருக்கேன், உங்களுக்கு வேணால் தரேன் அப்படின்னா. சரி எவ்வளோ வேணும்? 35,000. உங்கள் க்ரெடென்ஷியல்ஸ் கொடுங்க. ஜூன் 1 அவர் இப்போ பிளாக் பண்ணதை கேன்சல் பண்ணுறாரு. இவருக்கு உடனே அப்பாயின்மெண்ட் வந்தோடனே இவருக்கு புக் பண்ணுறாரு. ஸோ அப்போயே அவங்க சொல்லிடுறாங்க 100% சான்ஸ் இல்லைன்னு. ஏன்னா வந்தவுடனே வேறு யாராவது கூட பிக் பண்ணிடலாம். கரெக்ட். ஸோ அதெல்லாமே டைம் பார்த்து பண்ணுறதா வந்து சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு இது உண்மைன்னு தெரியல, பட் இந்த மாதிரி தான் நடந்திருக்க கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கொஞ்சம் பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ரீசெண்டாக இதுக்கு தானே அந்த பாலிசி சேஞ்ச் பண்ணாங்க, ஒரு தடவை தான் புக் பண்ணணும். கரெக்ட். ஸோ ஜனவரி 1, 2025 யூஎஸ் எம்பசி இந்த சேஞ்ச் கொண்டு வராங்க. அதாவது நீங்கள் புக் பண்ணுறீங்க, ஆனால் ஒரு தடவை தான் நீங்கள் ரீஷெடியூல் பண்ணணும். ரொம்ப முக்கியமான ஒரு சேஞ்ச். நிறைய பேர் வந்து இது சாத்தியக்கூறு இல்லை, ஏன்னா சில பேர் 2 தடவை கூட ரீஷெடியூல் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து குறைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. உண்மை தான். ஆனால் அதர் சைட் பார்க்கும்போது இந்த மாதிரியான ஒரு ஸ்கேம் போனதுனால தான் அவங்க இது கொண்டு வந்தாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து எழுது. நியாயமாக இருக்குல்ல. இப்போ ஃபேக்காக ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறவங்களுக்கு அந்த மாதிரி 4 முறையெல்லாம் சம்பாதிக்க முடியாது, ஒரு தடவை தான் பண்ண முடியும். இப்போ அதுவுமே தெரிஞ்சிடுச்சு இல்லையா? ஸோ இன்னமும் அதை பண்ண மாட்டாங்கன்னா நம்புகிறோம். ஸோ நல்ல முயற்சி எடுத்திருக்காங்க. இன்னும் சிஸ்டமேட்டிக்காகவே இதை கொண்டு வரணும். ஸோ அதுதான் அந்த சேஞ்ச் ஆச்சு. உன் கேள்வி வந்து இதெல்லாம் குறைக்கணுங்கிறதுக்கு தான் வந்து இந்த சேஞ்ச் கொண்டு வராங்க. நீ பார்த்தனா ஜனவரி மாதம் அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் சொன்னது என்னென்னா, இப்போ கொஞ்சம் வீசா அப்பாயின்மெண்ட் கிடைக்கிது, மீன்ஸ் முன்னாடி மாதிரி மோசம் இல்லை, இப்போ கொஞ்சம் கிடைக்கிது அப்படின்னு. அந்த நிறைய இந்த மாதிரியான ஃபேக்காக உட்காந்துருக்காங்க ஏஜென்ட்ஸு உள்ளே வந்து அப்பாயின்மெண்ட்டை பிளாக் பண்ணிட்டு. சிம்பிள் தான் இருக்குது. இப்போ நீ வெங்காயம் விலை ஏற்றணுன்னா என்ன பண்ணும்? வெங்காயத்தெல்லாம் ஒரு குடோனில் போட்டு வெங்காயமே இல்லை தட்டுப்பாடுன்னு சொல்லு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக 1 கிலோ 30 ரூபாய்க்கு வாங்குறவங்க 1 கிலோ 60 ரூபாய்க்கு வாங்குவாங்க. ரைட்டு, தானாக ஏறிடும் விலை. ஸோ அதுதான் வந்து இப்போ நடந்திருக்கு. ஸோ எல்லாமே புக்கிங்கை பிளாக் பண்ணிடுறது, அப்பாயின்மெண்ட்டே இல்லைன்னு காட்டிடுறது, அப்புறம் வந்து ஒரு ஆளுக்கும் இவ்வளோ அப்பாயின்மெண்ட்னு வித்துடுறது. ஸோ இதுதான் நடந்திருக்கு. இதை கரெக்டாக வந்து யூஎஸ் எம்பசி கையாண்டிருக்காங்க. இந்த நியூஸ்லேயும் வந்திருக்கு. டெல்லி போலீஸ் வந்து 30லேருந்து 40 பேர் சொல்கிறாங்க. இது வந்து முக்கியமாக டெல்லி, ஹரியானா, பஞ்சாபை சேர்ந்தவர்களை வந்து கைது பண்ணதா இல்லை அவங்க மேலே கேஸ் போயிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. கண்டிப்பாக வந்து முடிவு வெட்டப்படும். ஆனால் நம்ம அதர் சைடு பார்க்கும்போது இப்போ நேர்மையாக புக் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்குது. ப்ளஸ் நிறைய பேர் வந்து இப்போ ட்ராவல் பண்ணுறதுக்கான அந்த ஃபியர் மாங்கரிங் க்ரியேட் பண்ணிடுறாங்க. பயம் இருக்குது, ட்ராவல் பண்ணாதீங்கன்னு. அது வந்து அப்படியே காட்டு தீ போல் பரவி இருக்குது. ஸோ அதனாலுமே வந்து இயல்பாகவே அப்பாயின்மெண்ட் அதிகமாக இருக்குது. ஸோ அப்பாயின்மெண்ட் ட்ரை பண்ணுறவங்களுக்கு இது ட்ரை பண்ணலாம். இது ஒரு ரைட் டைம்னு நினைக்கிறேன். இப்போ வந்து யூஎஸ்குள்ளேயே வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுனால இந்த மாதிரி விஷயம்லாம் இல்லாமல் நிறைய ஈஸியாக நடக்கும்ல எல்லாரும், அதை வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஆமாம், நான் என்ன நினைக்கிறேன்னா அது கரெக்டு தான். உள்ளூர் அப்பாயின்மெண்ட்டாக தான் வந்து அப்பாயின்மெண்ட் இன்சைட் த யூஎஸ்ஏ, விசா ஸ்டாம்பிங் இன்சைட் த யூஎஸ்ஏ போன வருஷம் வந்து பைலட்டில் ரன் பண்ணாங்க. பைடன் கவர்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு. அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அதை பற்றியான பேச்சு இது வரைக்கும் வரல. ஆனால் ரொம்ப முக்கியம், அது நல்ல கேள்வி கேட்டேன். காரணம், இப்போ நீ பார்த்தனா வச்சுக்கோயேன், நிறைய பேர் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி சில தேவையில்லாத பயத்தினால நிறைய பேர் இப்போ விசா ஸ்டாம்பிங் கூட மிஸ் பண்ணுறாங்க. இப்போ விசா ஸ்டாம்பிங் போல் அப்படியே ஹோல்ட் பண்ணி வைக்கிறாங்க. ட்ராபாக்ஸ் எலிஜிபிளாக இருக்கவங்களே ஹோல்ட் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ பார்த்துக்கோ. அப்போ என்ன நடக்க போகுதுன்னா, நிறைய விசா ஸ்டாம்பிங்ஸ் தேவைப்படுறதா இருக்க போகுது. இப்போ அடுத்த வருஷம் நிறைய பேர் ஒரே நேரத்தில் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, பெரும் பிரச்சனை வரும். விசா ஸ்டாம்பிங்கே கிடைக்காது இல்லையா? இதை விட பெரும் பிரச்சனை வரும். ஏன்னா வந்து எகைன் ட்ராபாக்ஸும் வந்து முன்னாடி 4 வருஷம் 48 மாதம் இருந்ததும் 12 மாதமாக மாற்றிட்டாங்க. கரெக்ட். ஸோ அதனால் ட்ராபாக்ஸ் அப்பாயின்மெண்ட் கம்மியான பேர் தான் எடுப்பாங்க. ரெகுலர் அப்பாயின்மெண்ட் நிறைய தேவைப்படும். இன்பர்சன் அப்பாயின்மெண்ட்டுக்கு கிடைக்காத இன்னொரு பிரச்சனை ஏற்படும். ஸோ அதனால் இது கண்டிப்பாக வந்து யூஎஸ் எம்பசி வந்து கணக்கில் எடுத்துக்கிட்டு இதுக்கான ஒரு சரியான நடவடிக்கை எடுக்கணும். பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு. சில பேர் கேட்குறாங்க வேறு கண்ட்ரீஸில் போய் பண்ணிக்கலாம். ஆமாம், சில பேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ வந்து மெக்சிகோ போகிறாங்க, கனடா போகிறாங்க, ஸ்டாம்பிங்க்கு இருக்கும்போது வந்து அங்கே போய் பண்ணிக்கிறாங்க. ஈவன் வந்து சில B1 B2 டூரிஸ்ட் விசா கிடைக்கவே மாட்டுது. ரைட், அதோட ஸ்டாம்பிங்காக வந்து சில பேர் ஈவன் வந்து மிடில் ஈஸ்ட் போகிறாங்க, சிங்கப்பூர் போகிறாங்க, அங்கே போயிட்டு வந்து ஸ்டாம்பிங் பண்ணிட்டு வரவங்கலாம் இருக்காங்க. ஸோ இந்தியர்களுக்கு எங்கெங்கெல்லாம் வந்து யூஎஸ் விசா ஸ்டாம்பிங் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் போய் ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அதில் வந்து சாதக பாதகமும் இருக்குது. நிறைய விஷயங்கள் அதையும் வந்து தொட்டு பேசணும். அது இந்த வீடியோவில் பேச முடியும், நிறையா பேச வேண்டியது இருக்கும். பட் நீ கேட்ட கேள்விக்கு ஆன்சர், சான்ஸ் இருக்குது. வெளிநாட்டில் போய் அப்பாயின்மெண்ட் இருக்கும்போது அங்கே போய் ஸ்டாம்ப் பண்ணிட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.